ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 17th பாட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஆமன் மாஸ்டர் எப்படி ஆனாருன்றதை பற்றி பிரசாத் மாஸ்டர் வந்துட்டு ரன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பார் இல்லையா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா அதே ஃப்ளாஷ்பேக் சீன் தான் கண்டினியூ ஆகுது. ஆமன் மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே கூடாது, அந்த மாதிரி நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி டிபட்டோட அப்பா கிட்டேயும் பிரசாத் மாஸ்டர் கிட்டேயும் சொன்னதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அதுக்கு சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ அடுத்து பார்த்தா அந்த விஷயம் வந்துட்டு ஹோம் ஸ்கூலில் இருக்க எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே தெரிஞ்சிருச்சு. அதனால யானி மாஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை மாஸ்டர் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நம்ம வேணா ஃபஸ்ட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் வாங்க, நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு இதை க்யூர் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம போகலான்ற மாதிரி சொல்லும்போது அப்பவும் இவர் வந்துட்டு இல்லை, என்னால் இந்த ஹோம் ஸ்கூலில் விட்டுட்டு எனக்காக மட்டும் யோசிச்சு இங்கே வந்து வெளியே போக முடியாது, அதனால இதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, ஹோம் ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம், சீக்கிரமாகவே அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்ல, ஆனால் மாஸ்டர் இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பசங்க யாரும் ரெடி ஆகவே இல்லையே, அதுக்குள்ளே எப்படி அதை ஸ்டார்ட் பண்ண முடியுன்ற மாதிரி யானி மாஸ்டர் கேட்க, ஆமாம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், மெடிசன் கூட இன்னும் வந்துட்டு டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதுக்குள்ளே அதை வந்து பசங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க்காக கூட இருக்கும்ன்ற மாதிரி பேப்பர் மாஸ்டருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்டுட்டு ஆமன் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, மெடிசனை வந்துட்டு ஏற்கனவே டெஸ்ட் பண்ணியாச்சு, ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது, அதனால நீங்கள் வந்துட்டு இந்த ஜென் பசங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற வழியை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட, டிபட்டோட அப்பாவும் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாஸ்டர், ஆனாலும் வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை ரொம்ப வேகப்படுத்தக்கூடாது, அது வந்து பசங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக போய் முடியும், அதனால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாகவே பண்ணலான்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நமக்கு அந்த அளவுக்கு டைம் கிடையாது, இந்த ஜென்னில் இருக்க எல்லா பசங்களுமே அவங்க ஃபேமிலியால் ரொம்ப அதிகமாக காயப்படுத்தப்பட்டவங்க, ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், இதுக்கப்புறம் அவங்கள யாருமே இந்த மாதிரி ஹர்ட் பண்ணவே கூடாது, அது நம்மளுடைய பொறுப்பு, ஏன்னா அவங்க எல்லாருமே நம்மளை நம்பி நம்ம ஹோம் ஸ்கூலை நம்பி தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு மற்ற மாஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்க, அங்கே கட் பண்ணி அடுத்ததே பார்த்தா இந்த போர்டின் வந்துட்டு ரன்னை கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்டு இருக்கான், நான் தான் உன்னை அந்த ஜீரோன்ற பையன் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக சொன்னால, அவன் ஒரு பணக்கார வீட்டு பையன்டா, நீ அவன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுனா கண்டிப்பாக அவனுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்டு நமக்கு கிடைக்கும், அது மூலயமா நமக்கு பிஸ்னஸில் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சா நிறைய ப்ராஃபிட் வரும், ஸோ நான் சொல்கிறத கேளு, அவன் கூட போயிட்டு நீ ஃப்ரெண்ட்லியாக பழகுன்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனேப்பா, அவனுக்கு என்னை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது, எப்பயுமே அவன் என் மேலே கோவப்படுவான், அதனால அவன் என்கிட்ட நான் என்ன பேசினாலும் பேசக்கூட மாட்டான்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ எப்படியாச்சும் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிற, ஏன்னா எனக்கு அவங்க ஃபேமிலி சைடு சப்போர்ட் கிடைச்சா பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் நீ எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட, இவன் பார்த்துட்டு இவர் என்ன பேசினாலும் திருந்த மாட்டாருன்ற மாதிரி கண்டுக்காமலே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இது எல்லாத்தையுமே பார்த்தா ஆமன் மாஸ்டர் வந்து நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாரு, அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இவன்லாம் திருந்தவே மாட்டான் போலியே கடைசி வரன்ற மாதிரி கோவத்தில் நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமுக்கு பிரசாத் மாஸ்டர் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவரை வந்துட்டு நல்லா ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தீங்கல்ல மாஸ்டர், இவர் ஏன் இப்போவும் இப்படி இருக்காரு, இவரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பணம் தான் எல்லாமே முக்கியமான்ற மாதிரி கேட்கும்போது, இவன் எப்பயுமே அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே பணம்னு சொல்லிட்டு தான் சுற்றிட்டு இருப்பான், அவங்க அப்பா அவனுடைய ஒய்ஃபை பற்றி கூட இவன் பெருசாக கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு இவனுக்கு பணம் மட்டும்தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமன் மாஸ்டர் பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கான், ஆனால் அவனுக்கு முன்னாடியே நான் போய் சாக போகிறேன், அதுதான் எனக்கு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இதை கேட்டதுமே பிரசாத் மாஸ்டர் என்ன பண்ணிடுறாரு, அப்போனா உங்களுக்கு முன்னாடியே நம்ம அவரை மேலோகம் போக வச்சுட்டா என்னன்ற மாதிரி கேட்க, இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு முன்னாடியே அவன் போகணும்னா அப்போ அவனை கொலை பண்ண சொல்கிறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, கொலைன்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் அது ஒரு நல்ல வழி தானே, ஏன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் உயிரோடு இருக்கிறது நமக்கு தான் வந்துட்டு நல்லதே கிடையாது, ஸோ அப்படி பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லவே இல்லை, நான் தான் இங்கே இருக்க பசங்க எல்லாருக்குமே வயலன்ஸால் டீல் பண்ணுறது நம்மளை மான்ஸ்டராக தான் மாற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி இருக்கும்போது நானே எப்படி அதை மீறுவேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்புன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் மாஸ்டர் அப்படி யோசிக்கிறீங்க, இவனை வந்துட்டு நம்ம கொண்டுட்டா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஹோம் ஸ்கூலோட ஃபுல் ரைட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும், அது மூலயமா வந்துட்டு நீங்கள் இந்த பசங்க எல்லாரையுமே வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவங்க எல்லாரையுமே நல்லபடியாக வளர்க்கலாம்ல, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா இவன் இருக்க வரைக்கும் பணத்தை மட்டுமே தான் மோட்டிவாக வச்சு நம்மளை சாவடிச்சிட்டே இருப்பான், பணம் சம்பாரிச்சு கொடுக்க சொல்லி நம்மளை டார்ச்சர் பண்ணுவான், அதுக்கு இவன் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல வழியாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையை கழுவ ஆரம்பிக்க, அப்போ கூட ஆமன் மாஸ்டர் பார்த்தா அவருடைய முடிவில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார், என்ன ஆனாலும் கொலை பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு, அதை நான் எக்காரணம் கொண்டு பண்ணவே மாட்டேன்ற மாதிரி
சொல்லி பேசிட்டே இருக்கும்போதே அப்பதான் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைமா மாஸ்டர் பிரசாத் வந்துட்டு ஆமன் மாஸ்டரை ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அங்க சொடக்கு போட்டு அவரை ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவது தான் இப்போ வரைக்கும் அடிக்கடி இதே மாதிரி பண்ணி இப்படி மொத்தமா அவரை மாத்தி வச்சிருக்காரு போல. ஸோ ஆமன் மாஸ்டர் வந்துட்டு உண்மையாவே ரொம்ப நல்லவர் தான். அவர் வந்துட்டு யாரையுமே காயப்படுத்தக்கூடாது, அவங்களே நம்மளை காயப்படுத்தினா கூட அதை வந்துட்டு நம்ம சாஃப்டா தான் டீல் பண்ணிட்டு போகணுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஆனா எதுக்கு நடுவில் அவர் தானே வந்துட்டு உடம்பு சரியில்லாதப்போ நீங்களே என்ன ஹிப்னோடைஸ் பண்ணுங்கன்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிரசாத் மாஸ்டர் தான் பார்த்தா ஆமன் மாஸ்டரை இப்படி மாத்திருக்காரு. ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே இப்போ இவங்க ரன் கிட்ட சொல்ல அவன் கேட்டதுமே ஒரு மாதிரி பயங்கரமா உடஞ்சு போய் அழுகவே ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா இந்த விஷயம் தெரியாம இவனே வந்துட்டு ஆமன் மாஸ்டரை தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயம் இவர் மேல பயங்கரமா கோவம் வருது. இவனை நான் சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பெண்ணை வச்சு அவர் குத்துறதுக்காக கழுத்து வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டான். ஆனா இவனால அதை பண்ணவே முடியல. கழுத்துல குத்தலாமான்ற மாதிரி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் பார்த்தா ஏத்தி விடுறாரு. பண்ணுறன் குத்து, என்ன சாவடிக்க போக்கிறியா, பண்ணு, அது உன்னால முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க இவனும் ட்ரை பண்றான். பட் இவனால கடைசி வர அது முடியவே இல்லை. ஏன்னா ஆமன் மாஸ்டர் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைலாம் இவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அதனாலேயே அப்படியே பெண்ணை எடுத்துட்டு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம அழுத. எனக்கு தெரியும்டா நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு, சின்ன பையன்ல, ஸோ பயமுறுக்க தான் செய்யும். ஆனால் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, வைலன்ஸை எப்பயுமே வைலன்ஸால் மட்டும்தான் டீல் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்ல இவன் இதெல்லாம் கேட்டுட்டு பயங்கர கோவத்தில் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் ஸ்கூலுக்குள்ளே பசங்களை தான் காமிக்கிறாங்க. மெக்குக்கும் மாக்குக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு போல். ஸோ அதையெல்லாம் நினச்சி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ஃபெங் வந்துட்டு உண்மையாகவே அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதில்ல, ஏற்கனவே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸில் பாதி பேரை காணும், இப்போ இங்கே வர இவங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. டிபெட் தான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மாஸ்டர் பேப்ரான் கண்டிப்பாக அவங்கள சரி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே சமயம் இப்போ தான் யானி மாஸ்டர் வந்துட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க போல். அவங்க இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு ஒரு 2 நாள் ஸ்கூலில் இல்லை, அதுக்குள்ளே இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா. ஃபஸ்ட்டு மெக்கும் மாக்கும் இப்படி பண்ணது ஆமன் மாஸ்டருக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கே ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது. ஸோ அவருக்கு வந்துட்டு ரெஸ்ட் தேவைப்படுது, அதனால இன்னும் கூட அவர்கிட்ட சொல்லலைன்ற மாதிரி சொல்லும்போது நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ எப்படி இவங்களை குணப்படுத்துறதுன்ற மாதிரி கேட்க நான் எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்கள வந்துட்டு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணணும்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே நம்ம கிட்ட ஸ்கூலில் இல்லை. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி பேப்ரான் மாஸ்டர் சொல்ல உடனே மாஸ்டர் யானி பார்த்தா அப்போ சீக்கிரமாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் அதை கேட்டுட்டு அப்போ நானும் உங்கள் கூட வரேன்ற மாதிரி சொல்லும் போது இல்லை, நீங்கள் வர வேண்டாம், நானும் டிலக்ஸ் மாஸ்டரும் மட்டும் கூட்டிகிட்டு போகிறோம், நீங்கள் இங்கே ஸ்கூலில் இருங்கன்ற மாதிரி சொல்லிவிட ஏன் மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கூலில் அதை விட முக்கியமான வேலை இருக்குல்ல, ஆல்ரெடி ரன்னை வந்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து அவனை எப்படியாச்சும் காப்பாற்றி விட்டால் தான் ஆமன் மாஸ்டர் பண்ணுறத நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். அதனால் நீங்கள் அதுக்கான வேலையை பாருங்கள், அதோட கூட சேர்ந்து மற்ற பசங்களையும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிவிட சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒத்துக்கிறாங்க. அடுத்து பேப்ரான் மாஸ்டர் பார்த்தா பசங்க எல்லாருமே மீட் பண்ணி யானி மாஸ்டரும் டிலக்ஸ் மாஸ்டரும் இந்த மாதிரி அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னா அவங்க சரியாயிடுவாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்குங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது மாஹி என்ன பண்ணுறா, அவங்க கிட்ட வந்து ஒரு கத்தியை கொடுக்குறா. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ரன்னை காப்பாற்ற போகும்போது இந்த கத்தியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா பார்த்தா மேக்குக்கும் மாக்குக்கும் ஹெல்ப் பண்ணும்போது இவங்க அந்த கத்தியை கீழே விட்டுருப்பாங்க, அதை எடுத்து வச்சிருப்பா. அதை தான் இப்போ கொடுக்குறா. அதோட கொடுத்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணியும் கேட்டுடுறா, நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்காக தானே இந்த கத்தியை எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்க, ஆனால் அப்படி கத்தியை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே அப்படி என்ன இருக்குது சொல்லுங்கள் மாஸ்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது அதை இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அதை பற்றி எங்ககிட்ட சொல்ல மாட்டீங்க, அப்படி எதை தான் மறைக்கிறீங்கன்ற மாதிரி ஒயிட்டும் கேட்க அது நாளைக்கே உங்களுக்கு தெரிய வரும், ஆனால் நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க, ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் மாஹி நீ என்னை நம்புன்ற மாதிரி சொல்லவும் மாஹிக்கு வந்து இவங்க மேலே நம்பிக்கை வருது. ஸோ சரி மாஸ்டர் நாங்கள் நம்புகிறோன்ற மாதிரி சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் மறுபடியும் ரன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் ஆமன் மாஸ்டரை எழுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், பட் என்ன பண்ணாலும் அவனால் முடியல. இதையெல்லாம் பார்த்துட்டு பிரசாத் மாஸ்டர் பார்த்தா பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காரு. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வேலைக்காகாதுப்பா, ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நானா சொடக்கு போட்டு அவரை எழுப்பாத வர அவர் எழுந்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்ல என்னால் அதெல்லாம் பார்க்கும்போது தாங்கிக்கவே முடியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, வந்து அவன் கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சவர், இப்போ உனக்கு உன்னோட ஆமன் மாஸ்டர் மறுபடியும் பழையபடி மாறணும்னா அதுக்கு ஒரே வழி நீ ப்ராஜெக்ட் ஆருக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கணும், அப்போ தான் அவரை ரிலீஸ் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிவிட இவன் அப்போ கூட வந்துட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட நீ ஒத்துக்கலனா
அப்புறம் பாவம் அங்கே தங்கச்சியோட நிலைமை என்ன பாவம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தங்கச்சியை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இவனுக்கு பயங்கர கோவம் வந்து அவர் அடிச்சுட்டு, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நானும் என் தங்கச்சியோ எப்படியாச்சும் இந்த ஹோம் ஸ்கூல்ல இருந்து தப்பிச்சு போக தான் போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட, இவர் பார்த்தா வாங்கின அடியை கூட பெருசாக கேர் பண்ணிக்காம பயங்கரமாக சைக்கோத்தனமாக மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா மாஸ்டர் பேப்ரான் வந்து ரன் எப்படியாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருந்து காப்பாற்றி விடணுமேன்றதுக்காக மறுபடியும் அந்த கத்தி எடுத்துக்கிட்டு அவங்க காட்டுக்குள்ளே போக, அப்போ தான் பார்த்தா ஆப்போசிட்டில் ஃபோபன் மாஸ்டரும் சாப் மாஸ்டரும் வராங்க. ரெண்டு பேரும் இப்போ தான் கண்ணையை முழிச்சிருக்காங்க போல். ஸோ வந்ததுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரன் வந்துட்டு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் ரூம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டான்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு கேட்டதுமே ஷாக் ஆகுது. அப்போனா அவன் எங்கே போயிருப்பான்றது தெரியாமல் இவங்க பாட்டுக்கு ரன்னை தேடி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இப்போ ஸ்கூலுக்குள்ள பசங்களும் பார்த்தா நாங்களும் வந்துட்டு உங்க கூட உங்கள் அண்ணா ரன்னை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே மாஹி கூட சேர்ந்து வந்துட்டு இருக்கா. அப்போ தான் பார்த்தா ரன்மே வந்துட்டு பிரசாத் மாஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு வெளியே வந்திருப்பான். ஸோ இப்போ ஒரு வழியாக அட்லாஸ்ட் பார்த்தா மாஹி வந்துட்டு ரன்னை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. உடனே போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு, நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணேன். ரன்னுக்குமே இவளை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்குது. அதனால் உடனே இப்போ என்ன சொல்கிறான்னா, மாஹி இதுக்கப்புறமும் இந்த ஹோம் ஸ்கூலில் இருக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ உடனடியாக நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் வாங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே பார்த்தா எல்லாருமே அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பிரசாத் மாஸ்டர் கரெக்டாக கதவு திறந்துக்கிட்டு வந்துடுறாரு. பார்த்ததுமே இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஈஸியாக இங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியுமா? ஒரு வழியாக பாச மலரில் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க போலியே. இப்போ தான் பார்க்கும்போதே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதும் நல்லது தான். ஏன்னா இதுக்கப்புறம் என் பிளானை வந்துட்டு நான் மறைச்சு வச்சு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ இங்கேருந்து நீங்கள் தப்பிக்க பார்க்குறீங்களா? அது எப்படி உங்களால் முடியுன்ற மாதிரி கேட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன மாஸ்டர் எங்களையே மிரட்டுறீங்களா? நீங்கள் இங்கே ஒருத்தர் தான் இருக்கீங்க, ஆனால் நாங்கள் இங்கே இத்தனை பேர் இருக்கோம். எங்களை மீறி உங்களால் அப்படி என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி ரன் கேட்க, என்ன வேணாலும் பண்ணலாம்ப்பா, என்கிட்ட கன் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கன்னை எடுத்து காமிக்கிறாரு. அதோட மேலே வச்சு ஒரு ஷூட் வேற பண்ண, அவ்வளோதான் பசங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் இப்படிலாம் நீங்கள் சைக்கோத்தனமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் சைக்கோ தானே, அப்போ அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி அதுக்கும் வேற சைக்கோ மாதிரியே சிரிக்கிறாரு. இவங்களுக்குலாம் எப்படா இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுனே தெரியல. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வேணா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரவா? நான் இப்போ காயினை தூக்கி போடுவேன், அதில் ஏன் வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாருமே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாம், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். அதுவே ஒரு வேளை பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களில் யாராச்சும் ஒருத்தரை நான் இப்போ ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரன்லாம் பயங்கரமாக கோவப்படுறான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய டார்கெட் நான் தானே, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இந்த பசங்களெல்லாம் விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, அது எப்படி ரன், இவங்க எல்லாருமே ரூல்ஸை மீறி இருக்காங்க. இந்த டைமில் இவங்க எல்லாருமே அவங்க ரூமில் தானே இருந்திருக்கணும், ஏன் வெளியே வந்தாங்க? ஸோ அதுக்கான பனிஷ்மெண்ட்டை இவங்க அனுபவிக்கணுன்ற மாதிரி சொல்ல, அதுக்காக நீங்கள் ஷூட் பண்ணுவீங்களான்ற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இது என்னுடைய கன்று, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான்ப்பா பனிஷ்மெண்ட்டாக கொடுப்பேன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருக்க, இவங்க யாருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே மாதிரி அவரும் பார்த்தா காயினை ஃப்ளிப் பண்ணி போட்டு பார்க்குறாரு. பார்த்தா பி தான் வந்திருக்கு போல். இப்போ நான் உங்களில் ஒருத்தரை ஷூட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை தூக்க, பசங்களாம் ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஓட்டத்தை எடுக்க ஆரம்பிச்சிட, அதுக்குள்ளே பார்த்தா அந்த இடத்துக்கு மாஸ்டர் ஃபோபனும் மாஸ்டர் ஷாம்பும் வந்துடுறாங்க. மறுபடியும் எங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு தப்பிச்சு போக பார்க்குறீங்களா? விட்டா தானே போவீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ரென் என்ன பண்ணுறான், என்ன மாஸ்டர் அன்றைக்கி கிளாஸில் வாங்கினது உங்களுக்கு மறந்து போச்சான்ற மாதிரி சொல்லிட்டு ஷாம்ப் மாஸ்டர் அடிக்க வரும்போது, ஒரு வாட்டி தாண்டா அவங்ககிட்டலாம் அடி வாங்க முடியும், அடுத்த வாட்டிலாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் போட்டு ரென் அடிக்கவும் அவன் பாவம் வயிற்று பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கான். அந்த சமயம் தான் ரன் என்ன பண்ணுறான், இவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணுறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவன் பெண் எங்கே இருக்கன்ற மாதிரி தேடி தடவிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஃபோபன் மாஸ்டர், என்ன பாரன் பெண் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கியா? அதெல்லாம் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது, நாங்கள் முழிச்சிக்கிட்டோன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இப்போ வசமாக பார்த்தா எல்லாருமே சிக்கியாச்சு. எப்படிரா இப்போ தப்பிக்கலான்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு பேப்ரான் மாஸ்டர் வராங்க. வந்தவங்க சும்மா இல்லை, நேராக வந்து ஃபோபன் மாஸ்டர் கழுத்தில் கத்தியை வச்சுட்டு, மாஸ்டர் இப்போ மட்டும் நீங்கள் பசங்க எல்லாரும் இங்கேருந்து போக விடலைன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை கொண்டுருவேன்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிடறேன். இதை பார்த்ததுமே சாம்ப் மாஸ்டருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே பேப்ரான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்களா யாரும் இங்கே இருக்க வேண்டாம், சீக்கிரமாக இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போக மாதிரி சொல்லிட்டு சொல்லவும் எல்லாருமே அங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பின்னாடி இருந்து பிரசாத் மாஸ்டர் வந்து கன்னை வச்சு ஒரே ஷூட் தான். மறுபடியும் பசங்க எல்லாரும் பயத்தில் அந்த இடத்துலேயே நின்றுட, என்ன இவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு போக பார்க்குறீங்க, அதுக்கு நான் விட்டா தானே, இப்போ இங்கேருந்து நீங்கள் தப்பிச்சு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேப்ரான் மாஸ்டர் பரலோகம் போயிடுவாங்க, பரவாயில்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இப்போ அவங்க நெத்தியில் வந்துட்டு கன்னை வச்சுற, என்ன பண்ணுறதுனே தெரியல. பசங்க எல்லாருமே வந்துட்டு வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பேப்ரான் மாஸ்டர் வந்துட்டு, பரவாயில்ல என் உயிரே போனாலும் நீங்கள் யாரும் இங்கே இருக்க வேண்டாம், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே வந்துட்டு இவங்களை இப்படி விட்டுட்டு நம்ம ஓடி போகணும்னு சொல்லி தோணவே மாட்டேங்குது. அதனால எல்லாருமே அப்படியே தான் நின்றுட்டு இருக்காங்க. பட் இவங்களால முடியல, ப்ளீஸ் எல்லாரும் இங்கேருந்து போங்க, என்ன நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் இங்கே இதுக்கு மேலே இருக்காதீங்கன்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் பசங்க யாருமே போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதோட ரன் என்ன பண்ணிடுறான், போதும் இதோட நிறுத்துங்க, இப்போ என்ன
உங்களுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கணும் அவ்வளோதானே. நான் ஒத்துக்கிறேன், போதும் அவங்கள விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம். இப்போ தான் நல்ல பிள்ளையான்னு முடிவு எடுத்திருக்கீங்க, வாங்க வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க எல்லாரையும் ஒரு ரூம்லேயும் கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு ரூம்லேயும் போட்டு அடைச்சிடுறாரு. அங்கே இப்போ வந்துட்டு பாய்ஸ் ரூமில் தான் காமிக்கிறாங்க. ரென்லாம் பயங்கர கானில் பேசிகிட்டு இருக்கான். இவர் ஏன்டா இப்படி பண்ணுறாரு, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி கேட்கும்போது பெனங்க என்ன சொல்கிறான், ஒரு வேளை உண்மையாகவே அவர் வந்துட்டு நம்மளை இந்த மாதிரி ரூம்குள்ளே பூட்டி வச்சு நமக்கு சாப்பாடுலாம் கொடுக்காம டார்ச்சர் பண்ண போகிறாரோ, அதுதான் பனிஷ்மெண்ட்டான்ற மாதிரி கேட்க அந்த அளவுக்குலாம் அவர் யோசிக்க மாட்டார். அவருடைய பனிஷ்மெண்ட் இதை விட இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்ன்ற மாதிரி ரன் சொல்கிறான். அந்த டைம் டிபெட் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட வந்துட்டு நான் தான் டிபெட்டுன்ற மாதிரி இன்ட்ரோ ஆகிக்க ரனுக்கு பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு. மாஸ்டர் புட்டோட பையன் நீ தானான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் நான் தான் அது. ஆனால் உங்களுக்கு என் அப்பாவை பற்றி நல்லா தெரியும்ல, நீங்களும் அவரும் ரொம்ப க்ளோஸாமே கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட ஒன்று கேட்கலாமான்ற மாதிரி கேட்குறான். என்னதுன்ற மாதிரி ரன் கேட்க என் அப்பா இறந்தது சூசைடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது சூசைட் கிடையாது தானே, அவர் சூசைட் பண்ணிக்கல தானே, அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா, தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது ரனுக்குமே அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது போல். ஸோ அவனும் வந்துட்டு எனக்கும் அந்த டவுட் இருக்குதான், ஆனால் உண்மை என்னன்றது எனக்குமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பிரசாத் மாஸ்டர் பார்த்து அங்கே வந்துடுறாரு. இவங்க எல்லாருக்குமே காண்டாகுது. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, நீங்கள் தான் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை நான் இன்னும் சூஸ் பண்ணலப்பான்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி நாங்கள் அதை ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க இவர் பார்த்தா இல்லையே, ஆனால் இன்றைக்கி பனிஷ்மெண்ட் உங்களில் ஒருத்தருக்கு தான்ற மாதிரி சொல்லும்போது அப்போ நான் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ரன் சொல்கிறான். அது ரொம்ப போர் அடிக்கும் ரன், அப்புறம் கேம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது. ஸோ நானே ஒருத்தரை செலக்ட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இங்கி பிங்கி பாங்கின்ற மாதிரி போட்டு பசங்க எல்லாருமே பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு இருக்காரு. டிபெட் ரெனுக்கெலாம் பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் கடைசியில் இவர் பார்த்தா அங்கே இருக்கிறதுலே பாவம் அப்பாவை யார், பெனங் தானே, ஸோ பெனங்க தான் சூஸ் பண்ணுறாரு. அவெல்லாம் கேட்டதுமே பயப்படுறான். மாஸ்டர் வேண்டாம் என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கதற, அதெல்லாம் இல்லை நீ இப்போ வந்து தான் ஆகணும் வா வான்ற மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே டிபெட் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி போகிறான். ஆனால் ரன் வந்துட்டு அவனை தடுத்துடுறான். பட் ரென்னுக்கு வந்துட்டு ரொம்ப கடுப்பாகுதா. சோமம் வந்துட்டு மாஸ்டர் பிரசாத் அடிக்கலான்ற மாதிரி போகும்போது அவர்கிட்ட தான் கன் இருக்கு. ஸோ கன்னை காட்டி அசால்ட்டாக வந்துட்டு எல்லாரையுமே ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதோட அதை கன்னை வச்சு மிரட்டி அவனையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட இன்னொரு பக்கம் கேர்ள்ஸ் ரூம்ல இருந்து பார்த்தா ஃபெங்கை தான் கூப்பிட்டுருக்காரு போல. ஸோ அதனால இப்போ ஃபோபன் மாஸ்டர் அங்கே வந்துட்டு ஃபெங் வாங்கன்ற மாதிரி கூப்பிட மாஹி ஒயிட் ரெண்டு பேருமே நீ போகாத ஃபெங், என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆனால் நீ போகாதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. ஏன்னா இவ போகலன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஏதாச்சும் அவர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா பரவாயில்ல நான் போகிறேன், எனக்கு ஒன்றும் மாஸ்டர் பிரசாதை பார்த்து பயம்லாம் கிடையாது, ஸோ பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு தைரியமாக வந்துடுறா. ஆனால் இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் அவர் சைக்கோ சிரிப்பை பார்க்கும்போது தான் இங்கே பெண்ணுக்கும் சரி ஃபெங்குக்கும் சரி பயங்கரமாக பயம் வர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இதோ இதில் விஷம் இருக்குது, ஸோ இதை நீங்கள் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் இன்ஜெக்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்ல எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனால் யார் பண்ணிக்க போகிறீங்க பட்டுன்னு சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல ஃபெனங் என்ன சொல்கிறான், நானே பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபெங்கை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதை கேட்டதுமே இவர் வந்துட்டு என்ன இவ்வளோ சிம்பிளாக நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் ஒத்துக்கிட்ட, இவ்வளோ சிம்பிளாக எனக்கு ஒரு விஷயம் முடிஞ்சால் பிடிக்காதே, ஸோ அப்போ நம்ம ஒரு கேம் விளையாடி இதை கண்டுபிடிச்சிருவோமான்ற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி காயின் எடுத்து வச்சு இதில் ஏ வந்தால் ஃபெனங் நீ வந்து இந்த ஊசியை இன்ஜெக்ட் பண்ணிக்கணும், அதுவே பி வந்துச்சுன்னா ஃபெங் நீ இன்ஜெக்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்ல பெனங் பார்க்குறான் பரவாயில்ல அதான் நானே வந்துட்டு அந்த ஊசியை போட்டுக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டால, அதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் வந்துட்டு ஃபெங்கை ஹர்ட் பண்ண பார்க்குறீங்க, வேண்டாம் அவளை விட்டுருங்கன்ற மாதிரி பெனங் சொல்ல என்னப்பா என்னதான் ஊசி வந்துட்டு உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தர் போட்டுக்க போகிறதா இருந்தாலும் உங்கள் ரெண்டு பேரையுமே சேர்த்து ஒன்றா தான் கட்டி போட போகிறேன்ற மாதிரி சொல்லிட பெனங்க்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் மாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான், காரணம் வேணுமான்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட ரெண்டு பேருமே பார்த்தா அள்ளு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தா மீதி இருக்க பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. என்னதுன்ற மாதிரி பசங்க கேட்க அதோ இங்கே உங்கள் முன்னாடி 4 பாட்டில் இருக்குல்ல, இந்த 4 பாட்டிலில் 2 பாட்டில் வந்து ஒரு ஆன்டிடோட் இருக்கு, அதுதான் விஷத்தை முறிக்கிறதுக்கான மருந்து, மீதி 2 பாட்டில் சும்மா தான். ஸோ இந்த 4 பாட்டில் இருந்து நீங்க வந்து ஒரு 2 பாட்டிலை சூஸ் பண்ணணுன்ற மாதிரி சொல்ல எதுக்காக 2 சூஸ் பண்ணணுன்ற மாதிரி ரன் கேட்குறான். ஏன்னா பாய்சன் ஊசியை நான் 2 பேருக்குள்ள போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்ல ஒரு வேளை ஃபெனங் 2 பேருக்குமே போட்டுட்டாரான்னு சொல்லி பார்த்தா அதுதான் இல்லை. இந்த பக்கம் பெனங்குக்கு ஊசி போட்டுட்டு இன்னொரு பக்கம் மாஸ்டர் பேப்ரானுக்கு அந்த ஊசி போட்டு விட்டுருக்காரு போல. இப்போதான் அவங்கள காமிக்கிறாங்க. அவங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக மயக்கமாகி கிடக்க இந்த பக்கம் பெனங் 2 பேரையுமே கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க போல. ஆல்ரெடி ஃபெனங்க்கு பார்த்தா மயக்கம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் நல்ல வேலையா இவன் கூட வந்துட்டு ஃபெங் இருக்கிறதுனால அவ தான் பார்த்தா அவன் கை பிடிச்சிக்கிட்டு ப்ளீஸ் பெனங் என்ன ஆனாலும் பரவாயில்ல தூங்கிடாத
கண்ணை மட்டும் மூடிடாத, நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன், நான் பேசுறதை கேட்டுட்டே இரு, கண்ணை மூடாதன்ற மாதிரி அவனை தூங்க விடாம இவ தான் பார்த்தா பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. இங்கே இப்போ மறுபடியும் பசங்களை தான் காமிக்கிறாங்க. அந்த 4 பாட்டிலில் எது வந்துட்டு உண்மையான மருந்துன்றதை ஃபர்ஸ்ட் இவங்க கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்துட்டு அவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு போய் அந்த ஊசியை போடணும். ஸோ அதனால வந்துட்டு மாஹி என்ன பண்ணுறா, முதல்ல பெனங்கும் மாஸ்டர் பேப்ரானும் எங்கே இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது பேப்ரான் மாஸ்டர் ட்ரீட்மெண்ட் ரூமில் இருக்காங்க, பெனங் வந்துட்டு ஹோம் ஸ்கூலில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லவும், அப்போ ட்ரீட்மெண்ட் ரூம் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. மாஹிக்கு பயங்கர கோவமாக வருது. ஏன்னா இவர் வேற சிரிச்சுட்டே இருக்காரா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒயிட் வந்து கேட்க வேற வழியே இல்லை, நம்ம டீமாக பிரிஞ்சு போய் தான் அவங்கள காப்பாற்றி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இருக்க இந்த 4 பாட்டிலில் எது வந்துட்டு கரெக்டான மருந்துன்றதை நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி சொல்ல ரன் என்ன சொல்கிறான்னா, தேவையில்ல, நான் மட்டும் தனியாக போயிட்டு மாஸ்டர் பேப்ரானை பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் ரூம் எங்கே இருக்குன்றது தெரியும். ஸோ நீங்கள் 4 பேரும் போயிட்டு அங்கே ஃபெங் பெனங் 2 பேரையும் காப்பாற்ற பாருங்கன்ற மாதிரி சொல்லிவிட சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ மருந்து சூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த 4 பாட்டிலில் எது உண்மையான 2 மருந்துன்றது உங்களுக்கு தெரியலையே, அதை எப்படா செலக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வேணா போய் எடுக்கட்டுமான்ற மாதிரி டிபெட் போக, இல்லை நான் போகிறேன்ற மாதிரி ரென் வந்து எடுக்கிறதுக்காக வரான். ஆனால் அதை பார்த்துட்டு மாஸ்டர் பிரசாத் உடனே நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, ஒருவேளை நீங்கள் எடுத்த 2 பாட்டிலுமே தப்பாக இருந்தால் 2 பேரோட உயிரும் போயிடும், இல்லை எடுத்த 2 பாட்டிலும் கரெக்டுனா 2 பேரோட உயிரையுமே நீங்கள் காப்பாற்றலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டுனா 50-50 சான்ஸ் தான் இருக்குது, பார்த்துக்கோங்கன்ற மாதிரி மிரட்டி பயமுறுத்திக்கிட்டே இருக்க. எப்படா இதில் இருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாகவே இருக்குது. ஆனால் அதை யோசிச்சுட்டு இருக்க கூட இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, லேட் பண்ண அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு கிரிட்டிக்கலாக போயிடுவாங்க. ஸோ அதனால இப்போ ரன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தோன்ற ஒரு பாட்டிலை எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் பாக்ஸையும் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே இருந்து மாஸ்டர் பேப்ரானை தேடி இந்த ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு போக ஆரம்பிச்சிட. இங்கே பசங்களுக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒருத்தர் மூஞ்சும் ஒருத்தர் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் சரி ஏதாச்சும் ஒன்று எடுத்து தானே ஆகணுன்ற மாதிரி ரென் ஒரு பாட்டில் எடுக்க போக, என்னப்பா இதே நீ சூஸ் பண்ணுறேன்ற மாதிரி இவர் கேட்டு பயமுறுத்திட்டு இருக்காரு. இவனுக்கா ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கு, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி திரும்பி பார்க்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு இப்போ இவங்க 4 பேருமே அதே மாதிரி பெனங்க தோடி போக ஆரம்பிச்சிடா. போகும்போதே பார்த்தா வழியில் வர ஒயிட் வந்து கீழே விழுந்துடுறா. அதை பார்த்ததும் பசங்களால் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ண, இல்லை வேண்டாம், நான் அப்படியே இருந்தாலும் வந்துக்கிறேன், நீங்கள் முதல்ல போங்கன்ற மாதிரி இவ வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டுறா. ஆனால் மாஹி மட்டும் அவள் கூட இருந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கா. இப்போ ஸ்கூலுக்குள்ளே பெனங் 2 பேரையும் தான் காமிக்கிறாங்க. பெனங் வந்துட்டு ஃபுல்லாகவே வாங்கிட்டான் போல. அதை பார்த்ததுமே பெங்குக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பெனங் கண்ணை தோறன்ற மாதிரி அவள் பயங்கரமாக கத்தி அழுக ஆரம்பிச்சிட்றா. ஆனால் நல்ல வேலை அதுக்குள்ளே பார்த்தா பசங்க 4 பேருமே அங்கே வந்துட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி எல்லாருடைய கட்டையும் கழட்டி விட, பெனங் பார்த்தா வாங்கிட்டான்ல. ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இவங்க கிட்ட மருந்து இருக்குது, ஆனால் அது உண்மையான மருந்தா என்னன்றது தெரியல. டிபெட் தான் அதை போடுறதுக்காக இன்ஜெக்ஷன் எல்லாமே எடுக்கிறான். பட் போகும்போது கடைசி டைமில் அவனுக்கு டவுட் வருது, நம்ம எடுத்துகிட்டு வந்தது கரெக்டான மருந்து தானா, ஒருவேளை இது எதுவும் தப்பான மருந்தாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டு இவங்க எங்கள் பயத்தில் உட்காந்துட்ருக்க. அப்படி இந்த பக்கம் வந்துட்டு இப்போ மாஸ்டர் பேப்ரானை தான் காமிக்கிறாங்க. ரன்னுமே அவங்கள தேடி அந்த ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வந்துட்டான் போல். ஸோ ரன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு கண்ணவே முழிக்கிறாங்க. ரன் நீ வந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றிடுவேன், இப்போ தான் பிரசாத் மாஸ்டர் கிட்டேருந்து நான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அது கரெக்டாக என்னன்றதுலாம் தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். மாஸ்டர் பேப்ரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஸ்கூலில் இருக்க Gen 6 பசங்க எல்லாருமே நீ எப்படியாச்சும் காப்பாற்றிடு, அங்கே இருக்க பசங்க யாருக்குமே எதுவுமே ஆகிடக்கூடாது, யாருமே இறந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் அவங்களையும் காப்பாற்றிடுவேன் உங்களையும் காப்பாற்றுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்கே இன்ஜெக்ஷனை போட்டுட்ருக்கான். அதே மாதிரி இங்கே பசங்களும் பார்த்தா இதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, எடுத்துகிட்டு வந்த இன்ஜெக்ஷனை போட்டு தானே ஆகணும். ஸோ அந்த இன்ஜெக்ஷனை பெனங்க்கு போட கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு பார்த்தா அவ்வளோதான், இருந்த பேச்சு மூச்சு கூட இப்போ காணவே காணும். அதை பார்த்ததுமே எல்லாருக்கும் அவ்வளோதான் மரண பீதி ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன இவன் மூச்சு கூட விட மாட்டேங்கிறான்ற மாதிரி பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட. ஃபெங்லாம் பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எப்படியோ வந்துட்டு அவனுக்கு சிபிஆர்லாம் பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக பார்த்தா அவன் மூச்சு விடவே ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே வருது. ஆனால் அவன் இன்னும் கண்ணு முழிக்கல. பட் அவன் மூச்சு விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக நம்ம எடுத்துகிட்டு வந்த மருந்து கரெக்டு தான், அவனை எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோன்ற மாதிரி இங்கே பசங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக உட்கார. அப்படியே இந்த பக்கம் மறுபடியும் ரன்னை தான் காமிக்கிறாங்க. அவன் பேப்ரான் மாஸ்டருக்கு ஊசி போட்டிருப்பான்ல, அவன் எடுத்துகிட்டு வந்த மருந்து வந்துட்டு உண்மையான மருந்தே கிடையாது போல். ஸோ அதனால் பார்த்தா பேப்ரான் மாஸ்டர் வந்து அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதை பார்த்ததுமே ரன்னால் தாங்கிக்கவே முடியல. அவன் இங்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதோட இந்த ட்ராமாவோட 17th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.